ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மிகவும் ஃபேவரட்டான பப்பாயா பழம். நம்ம இன்றைக்கி பப்பாயா பழச்செடி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஐஷர் ஃபேஃபியோலா. இந்த பப்பாயா செடி எங்களுக்கு மிகவும் ஸ்பெஷலுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் ஊரில் காய்க்கிறது ரொம்ப அபூர்வம். ஒரு மரம் வளர்ந்து அதில் ஒரு காய் கொடுக்குதுன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இது யூஎஸ்ஏ, சான் அன்டோனியோ, டெக்ஸஸ். ஏன் இது எங்களுக்கு ஃபேவரெட்டு, ரொம்ப சேலஞ்சுன்னு சொல்கிறேன்னா, எங்களுக்கு கிளைமேட் மாறி மாறி வரும். இப்போ பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு செடியை நம்ம நட்டு அந்த செடி வளர்ந்து காய்க்கிறதுக்குள்ளால விண்டரே வந்துடும். அதனால் இது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பப்பாயா பழம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் வீட்டு கார்டனில் நாங்கள் நட்டு அதில் ஒரு காய் பார்க்குறோம். நிறைய காய் இருக்குது பாருங்கள். மேபி இது கூட இன்னும் கொஞ்சம் நாளில் கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா, இதேமாரி ப்ரீஸ் வெதர் வராமல் கோல்டு வெதரில் இருந்துச்சுன்னா மேபி இந்த 2 காயும் கூட சீக்கிரமாக பழுக்கும். இந்த செடி எப்படி நாங்கள் கிரவுண்டில் வச்சோன்னா, நாங்கள் இந்த செடியை லாஸ்ட் இயர் விண்டருக்கு ஒரு சின்ன பேபி செடியாக பாட்டில் ப்ரொடெக்ட் பண்ணணும். ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இயர் ஃபஸ்ட்டு மார்ச்சில் கிரவுண்டில் பிளான்ட் பண்ணணும். ஆல்ரெடி உங்கள் கூட இதேமாரி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். காய் பழம் பழுத்ததும் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு. ஃபைனலி நாங்கள் ஒரு பழம் பார்த்துட்டோம். ஆனால் அது அவுட் சைடு லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்சைடு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட் ட்ராபிக்கல் பிளான்ட்னால இங்கே சர்வே ஆகாது. இயர் எண்டில் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இன்னும் ப்ரீஸ் வெதர் வரல, ஜஸ்ட்டு கோல்டு வெதரில் தான் இருந்துகிட்ருக்கு. ப்ரீஸ் வெதர் வந்துச்சுன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த முருங்கை செடி பாருங்கள், ப்ரீஸ் வெதரில் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவிஞ்சிரும். ஸோ அதே மாதிரி இந்த இடம்லாம் இதுவும் டேமேஜ் ஆகிடும். தெரியல. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த வருஷம் இந்த செடியை அப்படியே விட்டுறலாம், என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இல்லை நம்ம எவ்ரி இயர் தான் நியூ பிளான்ட் வைக்கணுமா, இல்லை ஓல்டு பிளான்ட்டே சர்வே ஆகுதான்னு நாங்கள் உங்கள் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இந்த பழத்தை நாங்கள் பறித்து கட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நாங்கள் இயர் எண்ட் ஆனதும் பப்பாயா செடியை பாட்டில் எடுத்து வச்சுருவோம். இந்த செடியை மறுபடியும் நாங்கள் மார்ச் எண்டு ஆனதும் கிரவுண்டில் பிளான் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இது நிறைய செடி டிஃப்ரெண்ட் டைப்பில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி கவர்லேயும் வச்சுருக்கோம், இந்த மாதிரி பாட்லேயும் வச்சுருக்கோம். வெயிட்